வரை நாங்கள் அக்கரைப்பற்று நகரிலிருந்து நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இன்று ஒரு மாலை வேளை தோணி பயணம் ஒன்றை போகலாம் என்று நண்பர்களோடு வந்திருக்கின்றோம். அந்த பயணத்தை நாங்கள் இப்பொழுது நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் நேரலையூடாக. இவர்கள் நினைத்திருக்கிறார்கள், குறிப்பாக எங்களுடைய தோணி சாரதி சிந்துஜன், அதேபோன்று அனீஸ், சௌக்கி மற்றும் நம்முடைய இல்ஹாம் ஒரு பயத்தின் காரணமாக இந்த தோணி பயணத்தை தவிர்த்திருக்கின்றார். அவருக்கு நாங்கள் எங்களுடைய காணொலியை சமர்ப்பிக்கின்றோம். இந்த காணொலியின் ஆரம்பம் முதல் இறுதி வரை எடுக்கப்படுகின்ற காட்சிகள் அவருக்காக சமர்ப்பணம். ஒன்றும் போராட ஒன்றும் செய்யாது. தோணி ஆடிக்கொண்டிருக்கிறது, பயம் சற்று அதிகரித்திருக்கின்றது. தலைக்கு மேலால் தற்பொழுது தண்ணியின் மட்டம் இருப்பதாக எங்களுடைய சாரதி சிந்துஜன் தெரிவித்திருக்கின்றார். அதோட போட்டு தற்பொழுது நீங்கள் தம்பட்டையின் பாலத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலையிலே பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு சிறந்த இடமாக இந்த இடம் காணப்படும் என்பதை தற்பொழுது எங்களுடைய சிந்துஜன் தம்பி தெரிவித்திருக்கின்றார். இன்னொரு முறை நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்தால் உங்களுக்கு காலையில் நேர காலத்தோடு வந்து இங்கே பல வகையான பறவைகளை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றோம். முதலை ஒன்றும் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதுவரைக்கும் முதலே காணவில்லை. நாங்கள் தற்பொழுது சின்ன போக்குவரத்து பாலத்தடியே வந்திருக்கின்றோம். 40ஆம் கட்டையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். சிறு தோணி பயணத்தை மேற்கொள்வதற்காக சிந்துஜன் அவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். அவரிடம் தோணி பயணம் ஒன்று போகலாம் கட்டப்படுகிறோம். அவர் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார். அந்த சம்மதத்தின் பிரகாரம் நாங்கள் தற்பொழுது கிட்டத்தட்ட கடை ஆச்சக்கடைக்கு வந்து போவோம். தற்பொழுது அங்கே சிறப்பான ஒரு காட்சி ஒன்று உங்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு மாலை 5 மாலை நேரத்தில் ஒரு தோணி பயணம். சௌக்கி அவர்கள் சிச்சுவேஷன் பாடிக்கொண்டிருக்கிறார். அதிகாலை 6 மணி அந்த நேரத்தில் இங்கே வந்தால் நீங்கள் பறவை புகைப்படத்தில் பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் இந்த இடத்துக்கு வரலாம். பல வகையான பறவைகளை நீங்கள் உங்களுடைய கேமராவால் வேட்டையாடலாம். மறைவதற்கு இன்னும் சரியாக 30 நிமிடங்கள் இருக்கின்றன. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவில் காற்று நாலாபுரமும் அடித்துக் கொண்டிருக்கின்றது.